வாழ்க்கையிலும் பல சப்ஜெக்ட் இருக்குது. அதுல ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவமானப்படுதல். ரொம்ப ஷாக்கா இருக்கும். நல்ல கவனிங்க. ஆனா சென்னையில ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான தேவ மனிதன் அங்கே வருவார். ஒவ்வொரு நாளும் அது விசுவாச வீடு என்று சொல்வார்கள். ஒரு நாள் வந்து அந்த விசுவாச வீட்டில் ஜெபிக்க வேண்டும். அது ஒரு பெரிய பிரமாணம். அங்க நான் இருந்ததான அந்த ஊழிய ஸ்தலத்துல நல்லா ஜெபிப்பாங்க. இன்னைக்கு காலையில் எங்க போறீங்க அப்படின்னா விசுவாச வீட்டுக்கு ஜெபத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல உயர் அதிகாரியா ஒரு சராசரியான ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், ஒரு நல்ல அதிகாரி, அவர் வந்து வேலை பார்க்குற அந்த இடத்துல ஒரு 3 பேர் சேர்ந்து அவருக்கு விரோதமா பயங்கரமா பிளான் பண்ணி அவர் அந்த சீட்டை விட்டு அவங்க காலி பண்ற அளவுக்கு பிளான் பண்ணிவிட்டாங்க. அதனால அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வீட்டில் இருக்கிறாரு. வேதனை தாங்க ரொம்ப நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை குறித்து சொல்லப்பட்ட அந்த பொய் சாட்சி நிமித்தம் பொய்யான காரியங்கள் அவர் மேல ரொம்ப வீட்டில் அவமானம், பிள்ளைங்க மத்தியில் அவமானம். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பாருங்க. அப்படி அந்த மனிதனை கேவலப்படுத்தி அவர் ஒரு நாள் ஜெபத்திற்கு வருவார். பாஸ்டர் ஜோமனுங்க, பாஸ்டர் ஜோமனுங்க. பாஸ்டர் சொல்லுவார், ஐயோ இன்னைக்கு வந்துட்டாரியா. அவர் சொல்லுவாரு, பாஸ்டர் சொல்லுவாரு, கவலைப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் சீக்கிரம் மாற்றுவார். எத்தனை நாள் சொல்ல முடியும் பாஸ்டரும்? மறுபடியும் வருவாரு. காலையில பாஸ்டர் பார்த்தாலே பயந்து போய் உட்காந்து, இன்னைக்கு இவர்கிட்ட என்ன சொல்லுன்னு தெரியலையே. ஒரு நாள் வந்தது, கோர்ட்ல கிளியரிங் வந்தது, கேஸ் எடுத்ததை விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு விசாரிக்கும் பொழுது ஒரு ஜெபத்தோடு போனார். பயந்து கொண்டே போகிறார். என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் தெரியல. கூண்டுல ஏறி நிக்கிறாரு. அங்க இருக்கிறதான அந்த பேர் சொல்லி அழைப்பான் பாருங்க கோர்ட்ல. அந்த 3 பேர் இவங்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல வந்த அந்த 3 பேர் பேரை சொல்லி அழைக்கிறான். அவங்க வரல. அவங்க பேரை சொல்லி அழைச்சா வரல. கொஞ்ச நேரத்துல அந்த வக்கீல் அந்த கூண்டுல ஏறி வந்து அவர் நிக்கிறாரு. நீதிபதி அவரை பார்த்து கேட்கிறார், என்ன உங்களுடைய கேஸ் என்னாச்சு, உங்களுடைய ஐ விட்னஸ் என்னாச்சு, கூட்டுவாங்க அப்படின்னு கேட்டா, சாரி சார், அவர்கள் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது 3 பேரும் அதே இடத்தில் ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போனார்கள். நீதிபதி சொன்னாராம், நான் நீதி செய்வதற்குள் இறைவனே நீதி செய்து விட்டான் என்ற அந்த கேஸை முடித்து விட்டார்கள். நடந்த சம்பவம். நீண்ட நாள் அவமானத்திலேயே கர்த்தர் உன்னை விட மாட்டார். ஒரு நாள் உன் அவமானத்திற்கு கர்த்தர் பதில் செய்வார். ஆனால் ஒன்று, அவமானத்துக்கு பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.